ஏங்கப்பா ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலைன்னு தெரிஞ்சாலும் தெரிஞ்சுது. ஆளாளுக்கு ஒரு பக்கத்துல இருந்து, சார் அந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாமா, சார் இந்த படத்தை நாங்கள் பண்ணிக்கலாமா, நாங்கள் ஒரு 4 நாள் கலெக்ஷன் பார்த்துக்கலாமா அப்படின்னு எல்லாருமே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் வந்து டிசம்பர் 12 ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய படம் வா வாத்தியார். அதான் நம்ம கார்த்தியோட நடிப்பில் நலன் குமாரசாமி அவர் வந்து டைரக்ஷனு, சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கலு. ஸோ ஆல்ரெடி வந்து நலன் குமாரசாமினா அவனுக்கு ஞாபகத்தில் வர்றது அப்படின்னா சூதுகவும், அதுக்கப்புறம் இன்னொரு படம் வந்து காதலும் கடந்து போகும். அது இந்த மாதிரி படம்லாம் வந்து மறக்கவே முடியாது. நலன் குமாரசாமி வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்லுவார்னா, இந்த த்ரில்லர் காமெடி எல்லாம் சேர்ந்து வர மாதிரி ஒன்று இருக்கும். ஒரு ஃபேண்டஸியும் கொஞ்சம் லைட்டாக கலந்து பார்ப்பல. இந்த ஃபேண்டஸி வந்து சூதுகவும்லேயே இருக்கும். சூதுகவும்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஹாலுசினேஷன் மாதிரி அந்த ஹீரோயின் வந்து ஹீரோ கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவாங்க, வேறு யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டாங்க. நம்ம கடைசியாக தான் புரியும் நமக்கு, யார்கிட்டையும் பக்கத்தில் இருந்து பேசிட்டே இருக்கா அப்படி, ஆனால் அவங்கெல்லாம் யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணலையே அப்படின்னு. அதையே ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாப்புல நலன் குமாரசாமி. ஸோ வாவாத்தியார் வந்து கார்த்திக்கு ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்குமா. இதில் கீர்த்தி செட்டி அவங்களும் வந்து நடிச்சிருக்காங்க, ராஜ்கிரண் நடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் சத்யராஜ் நடிச்சிருக்காரு. ஸோ இதில் கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பருத்தி வீரன் அப்படிங்கிற ஒரு படத்தில் தன்னோட கெரியரை ஆரம்பித்தவர் வந்து நான் மாமா சௌக்கியமா அப்படின்னு ஆரம்பிச்சாரு. எங்கே போனாலும் அந்த டைலாக் ஒன்று கேட்டுருவாங்க, என்ன மாமா சௌக்கியமா, என்ன சித்தப்பு அப்படின்வாங்கல்ல. இது சித்தப்புவா நடித்த அந்த நம்ம இவர் இருக்கார்ல சரவணன், அவரும் அதுலேருந்தே பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டார். சரவணன்னு கூப்பிட்றதோட அவர் எல்லாரும் செல்லமாக சித்தப்பு சித்தப்பு அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க. அந்த மாதிரி கார்த்தி வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக் ஹீரோ. இந்த எனர்ஜெட்டிக் அப்படின்னு சொல்லும்போது அவர் நடித்த படங்களில் கைதி, அதுக்கப்புறம் வந்து மெய்யழகன், பையா, தீரன் அதிகாரம் 1, அதுக்கப்புறம் சர்தார், பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் வந்து ஆக்சுவலாக எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு கேரக்டர்னா அது கார்த்திக்காக தான் சொல்லலாம். ஏன்னா கார்த்தி வந்து அந்த ஒரு சுறுசுறுப்பு, பயங்கர சுறுசுறுப்பு, ஒரு நக்கல் நையாண்டி அப்படி சும்மா ஜாலியாக பேசுறது. எனக்கு பொன்னியின் செல்வன் பார்க்கும்போதே அது வந்து ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்லாம் கிடையாது, அது ஒரு கார்த்தி ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன். ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கார்த்தி சாரோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. அவர் வந்து அண்ணா ரொம்ப கேஷுவலாக நடிப்பாப்புல. ஒரு கேரக்டர் எடுத்துகிட்டு அந்த கேரக்டரை வந்து அவ்வளோ அழகாக சட்டிலாக பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. அதாவது அந்த கதாபாத்திரமாகவே மாறுறதுன்னு ஒன்று இருக்குது. அந்த கதாபாத்திரம் மெனக்கெட்டு நடிக்காமல் அதை ரொம்ப இயல்பாக நடிக்குது. அதை ரொம்ப அழகாக பண்ணுவார் கார்த்தி. ட்ரெய்லரில் கூட வாவாதியாரில் ஒரு சீன் ஒன்று பார்த்தேன். என்ன யூனிஃபார்ம் இது, சஃபாரி சஃபாரி ட்ரெஸ் எடுத்து தைச்சு போட்டிருக்கேன் ஒரு ஆனர் அப்படின்னாரு. சிரிக்காமல் சில விஷயம் பேசுறது எனக்கு கார்த்திகிட்ட ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி வந்து அவருடைய படங்களில் வந்து பையா வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராவல் ஃபிலிம். பருத்தி வீரன் நடித்ததுக்கப்புறம் இந்த பையன் சிட்டி சப்ஜெக்ட்லாம் நடிப்பாரா அப்படிங்கும்போது அடுத்து திடீர்னு பார்த்தா 1001 ஒரு படம் செல்வராமன் டைரக்ஷனில். அந்த படம் பார்த்தா அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கம்ப்ளீட்லி என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. ஒரு பெரிய இந்த மெக்கானிக்ஸ் கோல்டு மாதிரி ஒரு படம், போய் ஏதோ தேடி போகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிம் அது. மெக்கானிக்ஸ் கோல்டு கூட சொல்ல முடியாது. அது என்ன படம் வந்து இண்டியானா ஜோன்ஸ். கரெக்ட், இண்டியானா ஜோன்ஸ் தான். ஆமாம், இண்டியானா ஜோன்ஸ் தான். இண்டியானா ஜோன்ஸை மையமாக வச்சு ஒரு எடுக்கப்பட்ட படம். மையமாக இல்லை, அதுலேருந்து முக்கியமான சீனே இருந்தது அப்படின்னு பிற்காலத்தில் சொன்னாங்க. பட் ஒரு நல்ல சிறப்பான ஒரு திரைப்படம். அந்த படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவருக்கு பெரிய பேர் தந்தது அப்படின்னு எனக்கு வந்து கார்த்தியோட படங்கள் வந்து ஒரு மாதிரி படம் ஹிட்டு இல்லைங்கிறத விட இல்லை, ஒரு அவர்ஷன் இல்லாத ரசிக்கத்தக்க ஒரு முகம். அந்த முகத்தில் வந்து ஏகப்பட்ட படங்கள் நான் சொல்லுவேன். சுல்தான் மறக்கவே முடியாது. இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டண்ட் பீப்புள் எல்லாரும் சேர்ந்து அவரை அவங்களோட ஒரு டீமாக இருந்து அந்த ஊரை எப்படி வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். சுல்தான் வந்து சூப்பரான ஒரு படம். அதுபோல் தோழா லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு படம். நார்ஜுனா கேரக்டர் ஒரு பக்கம்னா, இந்த பக்கம் கார்த்திக் கேரக்டர் வந்து அதுக்கு ஈக்குவலாக அவர் எப்படி பேசுகிறாரு, இவர் எப்படி நடந்துக்கிறாரு, ஒரு வேலைக்காரனாக இருந்து எந்த அளவுக்கு அதில் மனசில் இடம் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பையா படத்துலேயும் வந்து பார்த்துருப்போம். அந்த ட்ராவல் வந்து கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து கிளம்பி கோவா வழியாக போய் பாம்பே போய் இங்கே போய் சேர்றது தான் படம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தீரன் அதிகாரம் 1 சொல்லவே வேணாம். அந்த படம் வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஃபிலிம். ஒரு ஒரிஜினல் ஸ்டோரியை மையமாக கொண்டு எடுத்த படம். ஸோ இப்படி அவருடைய கெரியரில் எல்லா படமும், இந்த படமெல்லாம் வந்து தியேட்டரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 25 படங்கள் கிட்ட பண்ணியிருக்கிறாரு. இப்போது ரிலீஸ் ஆகிருக்கிறது தான் இந்த வாவாத்தியார் அப்படிங்கிற படம். வாவாத்தியார் ட்ரெய்லர்லேயே வந்து ஓரளவுக்கு அந்த ஸ்டோரியை வந்து கணிக்கலாம். நீ படம் ரிலீஸ் ஆகிருக்கு, படம் எப்படி இருக்குங்கிறத லேட்டராக சொல்கிறேன். இந்த ஸ்டோரியை கணிக்கலாம் அப்படிங்கிறப்போ என்னென்னா, அந்த படம் வந்து கிட்டத்தட்ட அது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேண்டசி, ஒரு அந்நியன் மாதிரி அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. எனக்கு அது நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸரு
பொறுப்புள்ள அதிகாரி. அநியாயங்களை தட்டி கேட்கறது அப்படின்னாவே எம்ஜிஆர் இந்த மாதிரி அப்படின்வாங்கல்ல, எம்ஜிஆர் தான் அது. அதாவது ஒரு இன்ன வரைக்கும் வந்து ஹீரோ, ஒரு ஃபைட்டு, ஒரு கமர்ஷியல் ஹீரோ அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணாங்க. ஒரு கமர்ஷியல் ஹீரோ வந்தால் நல்லது மட்டுமே செய்யணும், பெண்களுக்காக எப்போவுமே வந்து தலைவணங்கணும், பெண்களுக்கு ஒன்றுனா துடிச்சு போகிறது, அதுக்கப்புறம் அநியாயங்களை தட்டி கேட்கறது, குழந்தைகளை அரவணைக்கிறது, இதுதான் வந்து அவருடைய கேரக்டர். ஸோ அந்த கேரக்டரில் வந்து ஆக்சுவலாக வாவாத்தியார்னு அந்த டைட்டில் வச்சோடனே கார்த்திகரோட அந்த ஃபேஸ் பார்க்குறப்போ நல்லா அழகாக லட்டு மாதிரி இருப்பாப்புல. ஸோ அந்த லட்டு மாதிரி இருக்கும்போது மீசெல்லாம் அந்த ஒட்டு மீஸ் மாதிரி அந்த கோடு மாதிரி போட்டு வைக்கிறது இருக்குல்ல, அந்த எம்ஜிஆர் அவருடைய கெட்டப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருந்தது. படம் எப்படி இருக்குங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதெல்லாம் வாவாத்தியார் பற்றி முழுசாக இப்போதைக்கு பேச முடியாது. நான் படம் பார்த்தேன்னா, படம் பார்த்துன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க எப்படி இருந்ததுன்னு. பட் எல்லா படத்துலையும் நீங்கள் ஒரே விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. அதாவது எப்போவுமே போய் படம் பார்க்கும்போதே ஒரு நாட்டை திருத்திடுவார், இவர் நாட்டுக்காக போராட போகிறாரு, இப்படிலாம் நீங்கள் படம் பார்க்கக்கூடாது. படம் பார்க்குறப்ப ஜென்ரலாக போய் உட்காரணும். இது நான் ட்ரெய்லரே பார்க்க மாட்டேன், இருந்தாலும் சரி ஓகே ட்ரெய்லர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ட்ரெய்லர் பார்க்காம படம் பார்த்தா தான் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் அப்படின்னு நான் வந்து எப்பவுமே ட்ரெய்லர் பெருசாக பார்க்கறதில்ல, எக்ஸப்ட் சூப்பர் ஸ்டார் படங்கள் தவிர. சூப்பர் ஸ்டார் படங்கள் வந்து ட்ரெய்லரே படம் மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுவோம், அதனால் அது அந்த டைமில் அது மாதிரி பார்ப்போம். ஸோ இப்போ வாவாத்தியார் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, எப்படி இருக்குங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் இந்த பொங்கலுக்கு வந்து போட்டிக்கு வந்தது அப்படின்னு பார்க்குறப்ப திடீர்னு இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்தேன். அந்த போஸ்டர் அப்போ பார்த்துட்டு திடீர்னு இப்போ அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வரேன், ஒரே ஜீவாவோட வீடியோ வருது. ஜீவாவோட வீடியோனா திடீர்னு பார்த்தா அவர் அந்த ஏன் இதை திடீர்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது சடன் தான். இந்த படத்துக்கு பெரிய ப்ரமோஷன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே, ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த படம் வரப்போகுது அப்படின்லாம் எதுவுமே இல்லை. திடீர்னு அப்படி ஒரு சடனாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டக்குன்னு பண்ணி பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு போட்டாங்க. கண்ணன் ரவி துபாயில் இருக்கார். அவர் துபாய் கண்ணன் ரவியுடைய ப்ரொடக்ஷனில் வந்த படம் அது, ரொம்ப அற்புதமான படம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து பேர் தான் குழப்பம், டிடிடி அப்படின்னு போட்டாங்க. அது என்ன டிடிடி அப்படின்னா, நான் பொறுமையாக சொல்லிடுறேன். தலைவர் தம்பி தலைமையில், அப்படி அந்த தலைவர் தம்பி தலைமையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கலாம். எனக்கு அந்த அட்டையர்லாம் பார்த்து ஜீவா வந்து அந்த ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் விஷயெல்லாம் கட்டிட்டு என்னன்னு தெரில, திடீர்னு இந்த படம் பார்க்கும்போது முத்திர கத்திரிக்கான்னு ஒரு படம் வந்தது, சுந்தர்சி பண்ணியிருந்தார். அந்த படம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. கொஞ்சம் லைட்டாக ஒரு சாயல் மாதிரி இருக்குதுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ஆனால் இதில் வந்து நிறையா வந்து நம்ம இந்த இப்போ நக்கலைட்ஸில் பண்ண சில நபர்கள்லாம், அதாவது யூடியூப் ஸ்டார்ஸ்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அவங்களில் ஒரு சில பேர் வந்து உண்மையிலேயே பாராட்டணும், ஏன்னா பயங்கர எனர்ஜியாக நடிக்கிறாங்க. ஜீவாவை நம்ம சொல்லவே தேவையில்லை. ஜீவா வந்து ஆக்சுவலாக எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு, பட் எல்லாரும் மறக்க முடியாத படம் அந்த எஸ்எம்எஸ், மச்சி ஒரு குவார்டர் சொல்லு அப்படின்னாரு. ஸோ இது வந்து பயங்கர ஃபேமஸாக. அவர் எங்கே போனாலும் இந்த டைலாக் கேட்டுருவாங்க. எங்கே மேடைக்கு போனால் நான் ஒரு டைலாக் மட்டும் ரிப்பீட் பண்ணேன், மச்சி ஒரு குவார்டர் சொல்ல அப்படின்னாரு. அது வந்து அது அவர் சொல்கிறது தான் நல்லா இருக்குது அப்படின்னு. இன்றைக்கும் வந்து எங்கேயாவது பசங்கள்லாம் சேர்ந்து அப்படி லைட்டாக ஒரு ஈவினிங் டைமில் வந்து பாருக்கு போனாங்கன்னு வச்சுக்கேன், போனேன் வச்சு ஒரு குவார்டர் சொல்ல அப்படின்னா இது வந்து ஒரு ஃபெமிலியர் ஆயிடுச்சு. ஆனால் ஜீவா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்சின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். ஜிப்சி படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. ஜிப்சி படம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாப்புல. அந்த கேரக்டரும் சரி, அந்த கதையும் சரி, ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ அழகாக இருக்கும். ஜீவா இஸ் அ வெரி குட் ஆக்டர். அதாவது நான் வந்து அதை எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரில. எப்படி நான் கார்த்தி சொல்கிறேனோ அதே மாதிரி ஜீவாவும் நல்ல ஆக்டர். நாட் ஒன்லி அஸ் அ ஹீரோ, நாட் ஜஸ்ட் அ கமர்ஷியல் ஹீரோ, நல்ல ஆக்டர், ரொம்ப தெளிவாக நடிப்பாங்க. நண்பன் படத்தில் நடித்ததாக இருக்கட்டும், அது மாதிரி நிறைய படங்கள். திடீர்னு ஒரு சமயத்தில் வந்து கமர்ஷியலாக இறங்கினாப்புல தெனாவட்டுன்னு படம், அருவாலாம் வச்சுட்டு அருவா செய்கிறது கிட்டத்தட்ட அப்படியே இந்த திருப்பாச்சி ஸ்டைலில். அது எப்பவுமே என்னன்னா, ஒரு படம் தமிழ் சினிமாவில் ஹிட் ஆகிடுச்சுன்னா அதே மாதிரி நம்மளும் ஒன்று பண்ண அந்த ஜானர் கொஞ்சம் பிடிச்சி பார்ப்போம் அப்படின்னு. பட் அந்த படம் வந்து அவ்வளோ சரியாக போகல, தெனாவட்டு வந்து அவ்வளோ சரியாக போகல. பட் ஓகே கமர்ஷியலாக இருக்கும், அதெல்லாம் ஓகே, ஆனால் சரியாக போகல. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரேயாவோட ஒரு படம் பண்ணியிருந்தாப்புல, ரௌத்ரம்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். ரௌத்ரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் தான் அந்த சத்யன் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்கீங்க, நீ அவனை சும்மா இருக்க சொல்கிறா. எனக்கு அந்த கேரக்டர் நான் பார்த்து வீடு வந்து சிரிச்சிருக்கேன். நான்லாம் ஒரு 5 பேர் சேர்ந்து ஹார்ஷாக முறைச்சி பார்ப்போம் அப்படின்னா
ஆக்சுவலாக அந்த காமெடி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த பைசெப்ஸ் எல்லாம் அந்த டெவலப் பண்ணுறது சொல்லிட்டு இந்த தாம்பரத்தில் 150 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க, நான் ஒரு ஜிம் போகிறேன் அப்படின்னு சத்யன். ஆக்சுவலாக அந்த படத்தில் சத்யனுடைய அந்த ட்ராக்கே நல்லாயிருக்கும். இவர் ஆக்சுவலாக ஏரியாரோடி ஆல்ரெடி கொஞ்சம் டெரர் பீஸாக படத்தில் வருவார். அதை அவ்வளோ அழகாக அதை வந்து தங்கச்சிக்கு பார்த்த மாப்பிள்ளைங்கிறதுனால மரியாதையாக ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணும். ஆக்சுவலாக ஜியோ செம்மையாக பண்ணுவாப்புல. அந்த மாதிரி அவருடைய படங்கள் எல்லாமே வந்து ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலிம், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சமீபத்தில் ஒரு படம் வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம் ஒன்று பண்ணி இந்த பிளாக்னு நினைக்கிறேன் அந்த படம். பிளாக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து ஒரு லூப்பில் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஹாரர் ஃபிலிம் தான். அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஜீவா. தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்தை எடுத்த இயக்குனர் பற்றி சொன்னோம். அவர் நிதிஷ் சகாதேவ்னு ஒருத்தர். நிதிஷ் சகாதேவ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மலையாளத்தில் படம் பண்ணியிருக்காரு. மலையாளத்தில் வந்து அவருடைய படம் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 3 படம், மேக்னெட்டோ அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம், அதுக்கப்புறம் ஃபேலிமி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி, அதுதான் ஃபேலிமி. இப்போல்லாம் அந்த டிஷர்ட்டில் போடுவாங்களா ஒரு வார்த்தையை மட்டும் தப்பாக போட்டு நாங்கள் கரெக்டாக தப்பாக தான் போடுவோம், நீங்கள் தான் வேறு மாதிரி பிடிக்கிறீங்க அப்படின்னு அந்த மாதிரி ஃபேலிமி. அப்புறம் தலைவர் தம்பி தலைமை. ஸோ ஃபேலிமி வந்து ஆக்சுவலாக நல்லா போச்சு அப்படின்னாங்க மலையாளத்தில். நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப நல்ல படம் சார், நல்லா ஜாலியாக இருக்கும் படம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இந்த தலைவர் தம்பி தலைமையில் பண்ணியிருக்காரு. இதுவும் நான் ட்ரெய்லர் பார்த்தேன். அப்படி உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னதுக்காக. படம் வந்து 15ஆம் தேதி பொங்கல், அதாவது நாளை தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ ரிலீஸ் ஆக போகிற படம் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்க போகுதுங்கிறத காத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் இருந்தாலும் வந்து இந்த படம் கண்டிப்பாக ஒரு கமர்ஷியலாக, ஒரு காமெடிக்கு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்லாம் உள்ள ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படி இருந்தது. ஸோ ஓரளவுக்கு இருந்தது. ஸோ ட்ரெய்லரை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. கண்டிப்பாக படம் வந்தோன்னே தான் அதை பற்றி நிறையா பேச முடியும். அண்டு நிதிஷ் மகாதேவ் வந்து மலையாளத்தில் பண்ண படங்கள்லாம் வந்து இந்த ஒரு படம் 3 படம் பண்ணியிருக்காரு, ஒரு ஷார்ட் ஃபிலிம் 2 படம் பண்ணியிருக்காரு, இது 2வது படம். அதை வச்சு சொல்லும்போது என்னென்னா கான்டென்ட் ஓரியன்டாக ஒரு நல்ல கதையை, ஒரு நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்னோட ஒரு படம் எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. மலையாள டேரக்டர்ஸ் ஏன் இந்த பக்கம் நிறையா வரலாங்கிறது தெரியல. பட் இந்த படம் கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தருங்கிற நம்பிக்கை இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். தலைவர் தம்பி தலைமை. இன்னொரு படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க, ஆனால் ரிலீஸ் ஆகலை. நேற்று கூட சொன்னாங்க திரௌபதி 2. மோகன்ஜி அவருடைய டைரக்ஷனில் திரௌபதி ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அந்த படம் வந்து ஒரு இப்போ இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்துக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்தது, ஆதரவு இருந்தது, ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இந்த படம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் மாதிரி எடுத்திருக்காரு. அந்த படத்தில் ரிச்சர்ட் நடிச்சிருக்காரு, நட்டி நடிச்சிருக்காரு. ட்ரெய்லர் பார்த்தோன்னா நட்டி ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் அப்படின்னு ஒரு வித்தியாசமாக இருந்தது. நட்டியும் ரிச்சர்டும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ரிச்சர்டும் நட்டியும். ஏன்னா இவங்க வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஐ திங்க் அந்த படம் வந்து நாளைன்னு ஒரு படம் இல்லை, நாளைன்னு ஒரு படம் பண்ணாங்க, நல்லாயிருக்கும். அந்த படம் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறமே இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஸோ மோகன்ஜியோட எல்லா படத்துலையும் ரிச்சர்ட் இருக்கார். ஒரு காட்சியிலேயாவது இருக்கார். ஒரே ஒரு படத்தில் மட்டும்தான் இல்லைன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு படத்தில் இல்லை, மற்றபடியில் எல்லாத்துலேயுமே ரிச்சர்ட் இருக்கார். ஸோ நட்டி இந்த படத்துலையும் இருக்கார். இப்போது இந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமில் என்ன சொல்ல வரோன்னா, முகலாய ஆட்சி, அதுக்கப்புறம் வந்து ஹிந்துக்கள் ஆண்ட அந்த இது, இவங்க 2 பேருக்குள்ளே இருந்த போட்டி, யார் கடவுள் பெரிது, யார் கடவுள் வணங்கலாம், யாரை பின்பற்றணும் அப்படிங்கிறத கதையாக மையமாக கொண்டு எடுத்துக்காங்க. ட்ரெய்லர் கட் பார்க்கும்போது இந்த படத்துடைய மேக்கிங் ஓகே நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப இப்போல்லாம் சிஜிலாம் வந்துருச்சு, ஏஐ வந்துருச்சு, ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்குது சார் அப்படிலாம் இல்லை, ரொம்ப மெனக்கெடுதலோடு நடிச்சிருக்காங்க, காஸ்டியூமு கெட்டப்பு எல்லாமே. பட் இருந்தாலும் இந்த படம் என்ன மாதிரியான கருத்தை சொல்ல போகுது, இது ஏதாவது சர்ச்சை உண்டாக போகுதா அப்படிங்கலாம் தெரில. ஏன்னா அந்த இந்து முஸ்லீம்னு ஒன்று கொண்டு வந்ததுனால அது இன்னும் முடிவுக்கு வரல. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த படம் பொங்கலுக்கு தானே வர்றதா இருந்தது. டக்குன்னு என்ன பண்ணாங்க, 23ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்னாங்க. இன்னும் ஒரு வாரம் தள்ளி போகிறாங்க. இல்லை 2 படம் வருது, மாபாத்தியார், அதுக்கப்புறம் வந்து ஜீவா படம் வருது, தலைவர் தம்பி தலைமையில், நான் கொஞ்சம் தள்ளி வந்துக்கிறோம் அப்படின்னாங்க. 23 தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தா நேற்று வந்து கலைப்புலியஸ் தானு அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. நான் இப்போ ரிலீஸ் பண்ணலப்பா, நிறைய ப்ரொடியூசர்ஸ் கேட்குறாங்க, புது படங்கள் நிறையா இருக்குது, நீங்கள் அதை ரீரிலீஸ் பண்ணுங்க, நான் அவங்களுக்காக நான் அதை பண்ணுறேன். தயாரிப்பாளருக்கு என்றைக்குமே ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருப்பார் கலைப்புலியஸ் தானு அவர்கள். ஆனால் ரிலீஸ் பண்ணுறதுக்கு துப்பாக்கியும் அவர் தான் பண்ணார். ஆக்சுவலாக துப்பாக்கி கூட ரிலீஸ் பண்ணலாம் அண்ணன்ட்டு, அதை பற்றி நான் பேசுகிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணலாம். ஆனால் 23ஆம் தேதி இன்னொரு முக்கியமான படம் ரிலீஸ், சன் பிக்சர்ஸ் வெளியீடு, மங்காத்தா, தலா அஜித்தோட படம்.
தல அஜித்தோட படம் வந்து பயங்கரமான காம்படிஷனை தரப்போகுது. ஜனநாயகன் ஓடும்போது இந்த பக்கம் தல அஜித்து, அந்த பக்கம் வந்து தளபதி விஜய் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சா ஜனநாயகன் இன்னும் எடுவையிலேயே இருக்கிறது. அடுத்த கேஸ் 19ஆம் தேதி வருதான் விசாரணைக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குங்கிறது தெரியும். சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்பா உடனே நான் வந்து விஜய் எதிர்க்கிறேன்றாங்க. சொல்கிறேன் பொறுமையாக ஒரு நாள் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ வந்து இது மங்காத்தா ரிலீஸ் வந்து 23ங்கிறதுனால ஷாலினி அவருடைய பிரதர் தான் ரிச்சர்டு, திரௌபதியில் நடித்தார் அவர். ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மச்சான் படம் ரிலீஸ் ஆகுது. மச்சானா மாமாவா? மாமா. இவருக்கு ஒரு மச்சான், அவருக்கு ஒரு மச்சான் படம் ரிலீஸ் ஆகுது, நாங்கள் கொஞ்சம் தள்ளி வரோம் அப்படின்ட்டு ஜனவரி 28 ஆமாம் 23க்கு அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு போயிட்டாங்க. அப்போ வரோம் அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனே கிடையாது. அதுக்கப்புறம் ஏப்ரல் தான். பிப்ரவரி மார்ச்சில் எதுவும் கிடையாது. மிஞ்சி போனால் மகளிர் இருந்தனா அண்ணன் இருந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும். மார்ச் 8 ஏதோ ஒன்று வரும். பிப்ரவரி 14 வந்து லவ்வர்ஸ் டே, காதலர் தினம். அந்த டைமில் எனக்கு தெரிஞ்சு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா நம்மால் பிரதீப் ராணன் சும்மா இருக்க மாட்டாப்புல. கம்ப்ளீட் ஃபுல் எனர்ஜியை கொடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி வந்து பட்டம் ஃபுல்லாக ஒரு லெவலில் வந்து பண்ணிடுவாப்புல. அது வந்து ஐ திங்க் டைரக்டட் பை விக்னேஷ் சிவன். ஸோ விக்னேஷ் சிவனோட டைரக்ஷனில் நம்ம ஆல்ரெடி படங்கள்லாம் பார்த்துருக்கோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி எகெயின் வந்து ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு ஸ்டோரி தான். அந்த ஃபேண்டசி கலந்த ஸ்டோரி எப்படி இருக்குங்கிறத வெயிட் பண்ணி தான் போகிறோம். ஓகே, நான் பிப்ரவரியும் போயிட்டேன். திரௌபதி வரைக்கும் இப்போதைக்கு சொல்லியிருக்கேன். திரௌபதி 2 வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறையா அதை பற்றி பேசுவோம். ஓகே, நாளைக்கு பொங்கல். பானையெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? கரும்பு, வெல்லம், அரிசி, புது அரிசி, பழைய அரிசி வாங்கக்கூடாது. அப்புறம் ஜல்லிக்கட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீர விளையாட்டு, திருவள்ளுவர் தினம் வருது. அப்புறம் பொங்கல், நல்ல சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், பல வகையான காய்கறிகள் போட்டு சாம்பார், இதெல்லாம் வச்சு சூரிய பகவானுக்கு சூரியனுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் விவசாயிகளை கொண்டாடுவோம். அவங்களுக்கு தான் இந்த விழா. எனக்கு தெரிஞ்சு நான் இது பேசுனா நீங்கள் உடனே சர்ச்சைன்னுவீங்க, ஒரு பெரிய விரும்புவீங்க. தை திருநாள், இதைத்தான் நான் தமிழின் வருட பிறப்பாகவே சொல்லுகிறேன். உடனே இதுக்கு இவர் அவருக்கு சப்போர்ட்டராக ஆரம்பிச்சார் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஆரிஜினே பார்த்தாலும் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஜனவரி 1 தை திருநாள், ஜனவரி 15 சைனீஸ் நியூ இயர் பிப்ரவரி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பம் இந்த சீசன் தான் ஆரம்பிக்கும். அப்போது இது கரெக்டு தான், நான் ஒத்துக்கிறேன். ஏப்ரல் மாதத்தை பற்றி நான் யோசிக்கலை, அது அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஜாலியாக கொண்டாடுங்க, என்ஜாய்.